திருச்சி பாஜகவின் தெருமுனை பிரச்சாரம் ஸ்டிக்கர் ஓட்டுவதுதான் திமுகவின் சாதனை, வறுத்தெடுத்த மோகன். திருச்சி மாநகர் மலைக்கோட்டை பகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பிரபு அவர்கள் ஏற்பாட்டில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் தேசிய ஜனநாயக கட்சியின் சார்பாக கூட்டணி கட்சிகள் பங்கேற்றன. இப்பிரச்சார கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆன்மீக பிரிவு தலைவர் மோகன் அவர்கள் திமுக அரசை கடுமையாக சாடினார். இந்த திமுக விடிய அரசு செய்துள்ள சாதனைகளை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் 10 வயது மாணவர்களையும் கஞ்சா போதைக்கு அடிமையாக்கியதுதான் என்றும், அனைத்து வெட்டு விளம்பரம் திமுக அரசின் திட்டங்களுக்கும் ஆட்சி முடிய போகும் நிலையில் ஸ்டிக்கர் ஒட்டுவதில்தான் முதலிடத்தில் உள்ளது என்று கடுமையாக சாடினார். மேலும் மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்த காரணத்தினாலேயே தமிழ்நாட்டில் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தார். மகளிருக்கு 5000 கொடுத்துள்ளோம் என்று பீத்தி கொள்ளும் இந்த விடியா திராவிட ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வராதவர்தான் ஸ்டாலின் என்று கூறினார். கூட்டத்திற்கு அயலக அணி மாவட்ட தலைவர் ராம் திலக், ஆன்மீக பிரிவு மாவட்ட செயலாளர் மோகன், சதீஷ் மண்டல பொதுச் செயலாளர் செந்தில், வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் மற்றும் அதிமுக வட்ட செயலாளர் கணேசன் அவர்களும் கம்ருதீன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இறுதியாக பிரபு அவர்கள் நன்றி தெரிவித்தார்.